ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாய் गाइस. என்ன எதுக்கு வந்தோம்? ரேண்டம் தான். ரேண்டம் என்னது இது? என்ன வீடியோ? எதுக்கு வந்தானே தெரியாம போயிட்டு இருக்கு. சரி ஓகே கட். வாழ்க்கையில் நடந்த பாவக்கதைகள்னா என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். என் பேர் வசந்த். உங்க பேரு? என் பேரு வால்டர். வால்டர் அது சரி. அவர் வர்கீஸ். அது சொல்லுங்க சொல்லுங்க வர்கீஸ். எப்படி இருக்கீங்க? ஏதோ ஒன்று போகுதுங்க. சொல்லுங்க வாழ்க்கையில் நடந்த பாவக்கதைகள். லைஃப்பில் நடந்த பாவக்கதைகள். ஆமாம். லைஃப்பில் எதை பற்றி கேட்குறீங்க? வாழ்க்கையே பாவமாக தான் போயிட்டு இருக்கீங்களா? லைஃப்பில் எல்லாமே பாவப்பட்ட ஜீவன் தான் நம்ம. சொல்லுங்கள் முதல் காதல் அங்கிருந்து ஆரம்பிப்போம். மனுஷனை அடித்து போட்டு தான் ஜீவன் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். போட்டு தலைகளை அப்படியே திருப்பணும். அந்த மாதிரி வாழ்க்கை என்ன தலையில் போட்டுங்க திருப்பிச்சு. என்ன போட்டு திருப்பிச்சுன்னா எல்லாமே திருப்பிடுச்சு. எல்லாமே நான் இப்படி இப்படியே மொட்டையாக சொன்னேன். இப்படி வேறு எதை பற்றி சொல்கிறது? முழுசாக சொல்லுங்கள். முதல் காதலா? அப்படிங்க கூட வச்சுக்கலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிம்பிளி வேஸ்ட்டுங்கிறீங்களா? வேறு ஏதாவது சிம்பிளி வேஸ்ட் வியர்டான ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வியர்டான விஷயம்? வியர்டான விஷயம்னா எனக்கு சொல்லுங்க. வியர்டான விஷயம்னா ரொம்ப தனிமையாக இருக்கும்போது இந்த மாதிரி யூடியூப் தான் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பண்ணிச்சு. இது அதில் இருக்கிற விஷயங்கள் நான் பார்ப்பேன். அப்புறம் எடிட் பண்ண உடனே ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி நான் ஒரு எடிட் சேனல் ஆரம்பித்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. 1 மில்லியன் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன். எனக்கு நிறைய இதெல்லாம் வந்துச்சு. அதுதான் என்னோட மறக்க முடியாத ஒரு இது. இது வியர்டான மாதிரி தெரியல. இது வேற மாதிரி இருக்கு. நான் வியர்டாக கேட்டேன். இது மாதிரி தினுசான சம்பவங்கள். தினுசான சம்பவம் நம்ம லைஃப்பில் இதுதான். வேறு என்ன வாழ்க்கை தினுசாக செக் பண்ணியிருக்கேன். வியர்டான சம்பவம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காவா? ஒன்றும் இல்லை. இப்போவே விளாக் எடுக்கலான்னு வந்தோம். விளாக் எடுக்க பெட்ரோல் இல்லை, வண்டி ட்ரை. என்ன பேசுறது எதுவும் யாருக்கும் தெரியல. ஏதோ ஆன் பண்ணி வளரிட்டு இருக்கோம். அதான் உண்மை. இப்போ இங்கேருந்து பெட்ரோல் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதானே அதே தான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அதே விஷயம். ஏன்னா பிளாக் எடுக்க தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் போதும் அந்த வீடியோ மொக்க பண்ணுறது. நல்லதாக எதை சொல்கிறேன் இருந்தால் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறேன் வேச்சு கேளு. என்ன கேட்குறது? கிரியேட்டிவிட்டியா எப்படி எடிட்ஸ்லாம் பண்ணுறீங்க? இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கவங்கள வச்சு இப்போ வேறு என்ன கேட்குறது? நான் தான் வந்துட்டு வேணுவர்ஸில் வந்து ஒரு ஆங்கர் இவர் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாழ்க்கையில் இவர் தான் சாதிச்சிருக்காரு. சொல்லுங்கள் நீங்கள் சாதிச்ச விஷயங்கள் என்ன? உங்கள் சாதனைகள்லாம் என்னென்னு சொல்லிடுங்க. பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பெட்ரோல் எப்படி வந்துச்சு? நம்ம ஒருத்தர் மறைமுகமான ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு. அதைத்தான் இப்போ போட்டுக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள் என்ன பாதி பெட்ரோல் கீழே போயிடுச்சு போல். அப்படிதான் வாழ்க்கைன்னா கை நடுங்குது. சில அடிகள் விளக்கம். அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லி மிஷின் பாஸ்டு. நம்ம எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக அந்த ரோட்டில். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான். வ்ளாக் முடிஞ்சிச்சு. எல்லாம் வீட்டுக்கு போகணும். திரும்ப நான் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். புதுசு தான் வந்தாலும் தான் வரும்.